நீங்க ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. பட் எந்த பிளாட்ஃபார்ம் ஆர் டெக்னாலஜி யூஸ் பண்ணி பில்ட் பண்ணணும்னு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பாப்புலரான 3 இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் WooCommerce. இது WordPress CMSல ரன் ஆகுது. இது ஒரு ஓபன் சோர்ஸ் அப்படிங்கிறதுனால கம்ப்ளீட் ஃபிளெக்சிபிலிட்டி அண்ட் கம்யூனிட்டி சப்போர்ட் இருக்கும். உங்களுக்கு தேவைப்படுற ஃபீச்சர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸை கொண்டு வரதுக்கு 70,000க்கும் மேற்பட்ட பிளக்கின்ஸ் இதுல இருக்கு. நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதுலயே ரொம்ப ஈஸியான ஒரு பிளாட்ஃபார்ம். ஜஸ்ட் டிராக் அண்ட் ட்ராப்லயே நீங்க ஒரு வெப்சைட்டை பில்ட் பண்ணிட முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த WordPress WooCommerce ஃப்ரீ. செகண்டா Shopify. இது ரொம்ப ஈஸி அண்ட் பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்லி பிளாட்ஃபார்ம். ஒரு இ-காமர்ஸ் ஸ்டோருக்கு தேவையான எல்லா பேசிக் ஃபீச்சர்ஸுமே Shopify பேசிக் பிளான்லயே வந்துடும். ஹாஸ்டிங் பிளான், SSL சர்டிபிகேட்னு எதுவுமே நீங்க அடிஷனலா ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். அது மட்டும் இல்லாம புதுசா நீங்க ஏதாவது ஒரு ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா Shopify ஆப் ஸ்டோர்ல இருந்து ஒன் கிளிக்ல இன்ஸ்டால் பண்ணி உங்க ஃபீச்சர்ஸை எடுத்துட்டு வந்துட முடியும். ஃபைனலா BigCommerce. இது இன்னொரு ரொம்ப பாப்புலரான ஒரு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம். கிட்டத்தட்ட 1,30,000க்கும் மேற்பட்ட இ-காமர்ஸ் பிராண்ட்ஸ் அவங்களோட ஸ்டோரை BigCommerceல ரன் பண்றாங்க. BigCommerce பொறுத்த வரைக்கும் இது ஹைலி கஸ்டமைசபிள் அண்ட் ஸ்கேலபிள் பிளாட்ஃபார்ம். ஆனா BigCommerce எல்லா பிசினஸ்க்கும் சப்போர்ட் ஆகுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதான் இல்ல. வெல் எஸ்டாப்ளிஷ்ட் பிசினஸ்க்கு BigCommerce ஒரு நல்ல சாய்ஸ். நீங்க உங்க இ-காமர்ஸ் ஸ்டோரை பில்ட் பண்ண எந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ண போறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.